ஆளும் பொறியாளர் கட்டுமானம் அண்ணா நகர். என்னோடய பகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் மின்வாரியத்துக்கான பணிகளை நிறைய செஞ்சுருக்கோம். அதுக்கான பணிகள் 20வது பிளாக் ஒரு புதிய மின்மாற்றி அமைச்சு லோ வோல்டேஜ் கம்ப்ளைண்ட்டை குறைச்சிருக்கிறோம். டபிள்யூ பிளாக்கில் ஒரு மின்மாற்றி அமைச்சிருக்கோம். வள்ளலார் குடியிருப்பில் புதிய கேபிள்கள் அமைச்சு லோ வோல்டேஜ் கம்ப்ளைண்ட்டை அரெஸ்ட் பண்ணியிருக்கோம். அடுத்ததாக அங்கே ஒரு புதிய மின்மாற்றியும் அமைச்சிருக்கோம். இது வரைக்கும் 750 பில்லர்களை ஹைட் பண்ணுறதுல ப்ரொப்போசல் அதில் வந்து 600 பில்லர்கள் இது வரைக்கும் பண்ணியிருக்கோம். அடுத்தது வைகை காலனியில் வந்து புதுசாக ஒரு சப்ஸ்டேஷன் போட்டிருக்கோம். இதில் வந்து 4 11 kV ஃபீடர்ஸ் அதில் போட்டு அந்த ஏரியாவில் உள்ள லோ வோல்டேஜ் எல்லாம் நாங்கள் குறைச்சிருக்கிறோம். இந்த மாதிரி பண்ணதுனால திருமங்கலம் எஸ்எஸில் திருமங்கலம் 110 kV எஸ்எஸில் இருக்கிற லோடு குறைச்சிருக்கு. இதனால் எதிர்காலத்தில் இது வர சம்மரில் இதனோட லோடு அதிகமாகிறதெல்லாம் குறையும். அடுத்தது புதுசாக ஸ்லம் கிளியரன்ஸ் போர்டு திருமங்கலத்தில் இருக்கிற புதிய 6 மின்மாற்றிகள் அமைச்சிருக்கோம். அதுக்கான புதிய சப்ஸ்டேஷன் அமைக்கிறதுக்கான இடங்கள் ப்ரொப்போசலில் இருக்குது. இதையெல்லாம் நம்ம கொண்டு வந்தோம்னா லோ வோல்டேஜ் குறையும், ஏற்கனவே இருக்கிற எஸ்எஸ்சில் இருக்கிற லோடுங்களும் குறையும். இதை பொதுமக்களுக்கான மின் தடங்கள் நேரங்கள் குறையும். சென்ற ஆண்டு மழைக்கு வந்து பில்லர்கள்லாம் தண்ணியில் நனைகிறதுனால டிஸ்டர்பன்ஸ் இருந்தது, லோடு மின்சாரம் தடைப்பட்டு இருந்தது. இது 24 மணி நேரம் ஆகி கூட எங்களால் சரி பண்ண முடியல. காரணம் தண்ணி அதிகமாக ஏறி இருந்ததுனால. இப்போ அந்த பிரச்சனைகள்லாம் இல்லாமல் பில்லரை நாங்கள் ஹைட் பண்ணியிருக்கிறோம். பில்லர் ஹைட் பண்ணதுனால மின் தடங்கள் ரொம்ப குறைஞ்சி போயிடுச்சு. இது இடையில் வந்து நாங்கள் நிறைய ஆர்எம்யூ ஒர்க் இதெல்லாம் பண்ணியிருக்கிறதுனால ஓப்பன் சர்க்யூட்டும் ஆர்எம்யூ பண்ணியிருக்கோம். இதனோட மின் தடங்கள் ரொம்ப குறைச்சிருக்கிறோம். வைகை காலனி மற்றும் மெட்ரோசோன் பகுதிகளில் பில்லர்களை நாங்கள் நிறைய ஹைட் பண்ணியிருக்கோம். ஏறக்குறைய ஒரு 25லேருந்து 40 பில்லர் அந்த பகுதிகளில் மட்டும் நாங்கள் பண்ணியிருக்கிறோம். இது போன வருஷம் மழையில் இந்த பில்லர்கள்லாம் 24 மணி நேரத்துக்கு மேலே சப்ளை கொடுக்க முடியாமல் மழையில் நனைஞ்சதுனால இப்போ நாங்கள் ஹைட் பண்ணியிருக்கோம். இதனால் வந்து மின் தடங்கள் இல்லாமல் தொடர்ந்து இது வரைக்கும் நாங்கள் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கோம். மேலும் 3 கிலோமீட்டர் உயர் அழுத்த கேபிள்கள் நாங்கள் பதிவிக்கிறதுக்கு ப்ரொப்போசலில் 2 கிலோமீட்டர் நாங்கள் பணி முடிச்சிட்டோம். இன்னும் 1 கிலோமீட்டர் அந்த ப்ராசஸில் இருக்குது. மேலும் தங்கம் காலனி வைகை தங்கம் காலனி டபிள்யூ பிளாக் இதில் வந்து பொதுமக்கள் கேட்டிருக்கபடி 2 மின்மாற்றிகளை நாங்கள் வேலை நடந்துகிட்ருக்கு. இது இன்னும் 1 மாதத்துக்குள்ளே இதை பணியை முடிச்சிருவோம். ரெண்டாவது பொதுமக்களின் குறைகள்
ஒவ்வொரு மாதமும் 2வது செவ்வாய்க்கிழமை அண்ணா நகர் செயற்பொறியாளர் அலுவலகத்தில் தான் தொடர்ந்து நடந்துட்டு இருக்குது. இதில் தெரிவிக்கிற பொதுமக்களின் கருத்துக்களுக்கும் உடனடியாக அந்த வாரத்திலேயே நாங்கள் பணி செஞ்சு கொடுத்து முடிச்சிடுறோம். இனி ஏதாவது பொதுமக்கள் தெரிவிக்கிறதா இருந்தாலும் இதில் தெரிவிச்சிங்கன்னா நம்ம உடனே பண்ணி கொடுத்துடலாம். என் பேர் பதம்பு. நான் இங்கே 22 இயர்ஸாக எலக்ட்ரிக்கல் பிஸ்னஸ் பண்ணுறேன். அதுக்கு முன்னே இந்த டிபி பாக்ஸ் ரொம்ப கீழே டவுனில் இருந்தது. தண்ணி நிற்கும், எலியெல்லாம் வரும். இந்த மழை வரும்போதெல்லாம் அடிக்கடி கரண்ட் கட் ஆகிடும். பட் இந்த பில்லர் இப்போ ஒரு 1.5 மாதம் 2 மாதமாக பண்ணாங்க. இதுக்கப்புறம் ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த கவர்மெண்ட்டில் ஒரு நல்ல இது பண்ணாங்க. இதெல்லாம் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறோம். இந்த பூந்தமல்லி ரோட் ஃபுல்லாகவே மாற்றிருக்கிறாங்க. டிபி மேலே தூக்கின அப்புறம் இந்த மலையிலலாம் எதுவுமே ப்ராப்ளமே வரல, கட் ஆகலை. சிஎம் சாருக்கும் மினிஸ்டர் சாருக்கும் ரொம்ப நன்றி இந்த இது பண்ணதுக்கு. நான் அரும்பாக்கம் உபகோட்டத்தில் உதவி செயற்பொறியாளராக இருக்கிறேன். இப்போ இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா பில்லர் வந்து ஜெய்நகர், எஸ்பிஐ ஸ்டாஃப் காலனி, அரும்பாக்கம் அதை சுற்றி உள்ள பகுதிகளில் ஒரு 200 பில்லர் வந்து ரைஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதனால் வந்து பார்த்திங்கன்னா மழை காலத்தில் போன மழையிலலாம் தண்ணி நினைச்சு சில இடத்துல ஆஃப் பண்ணி வச்சுருந்தோம். ஸோ இந்த மழை காலத்தில் எந்த இடத்துலையுமே நாங்கள் ஆஃப் பண்ணி வைக்கல. ஸோ இந்த பில்லர் ரைஸ் பண்ணதுனால சுமார் ஒரு 5000 கன்சூமர் கிட்ட வந்து நம்ம தடையில்லா மின்சாரமும் வழங்க முடியுது. நமக்கு வந்து விபத்து இல்லாமலும் தடுக்கிறதுக்கு ஏதுவாக இருக்குது. ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா கன்வென்ஷனல் ஸ்ட்ரக்சர்லேருந்து ஆர்எம்யூவாக மாற்றிருக்கோம். ஸோ மின்சாரம் வந்து டிரான்ஸ்ஃபார்மருக்கு பாயும்போது ஸ்ட்ரக்சர் வழியாக ஓப்பனாக எக்ஸ்போஸ்டாக பாயும். அதை வந்து ஆர்எம்யூவாக மாற்றினதுனால கன்சீல்டு ஆகிடுச்சு. அது மாதிரி ஒரு 90 இடத்துல பண்ணியிருக்கோம். 90 இடத்துல பண்ணதுனால பேர்ட்னால் வர ஃபால்ட்டு, மரக்கிளை விழுறதுனால வர ஃபால்ட்டு அதெல்லாம் நிறையவே தவிர்த்திருக்கோம் இதன் மூலமாக. அது மட்டும் இல்லாமல் பழுதான கேபிள், ரிப்பீட்டடாக பழுதான கேபிள் நிறைய இடத்துல ஒரு 3 கிலோமீட்டரில் கல்கி நகர், வடாகரம், பூந்தமல்லி ஐரோடு, பிள்ளையார் கோயில் தெரு, இந்த மாதிரி அரும்பாக்கத்துக்கு உபகோட்டத்துக்கு உட்பட்ட பகுதியில் மாற்றி அங்கேயும் வந்து இப்போ சீரான மின் விநியோகம் போயிட்டுருக்கு. இது மட்டும் இல்லாத பொதுமக்களோட வேண்டுகோளுக்கு இணங்க பாஞ்சாலி அம்மன் கோயில் தெருவிலையும் உத்ராட்சி அம்மன் கோயில் தெருவிலையும் புதிய மின்மாற்றி 2 மின்மாற்றி அமைச்சு அந்த இடம் சீராக இருக்குது. அது மட்டும் இல்லாத நெற்குன்றம் பகுதியில் 10 இடத்துல 10 டிரான்ஸ்ஃபார்மர் புது டிரான்ஸ்ஃபார்மர் போட்டிருக்கிறோம். ஜெயலக்ஷ்மி நகர், தயாசதன் ரோடு, சிடிஎன் நகர், பிள்ளையார் கோயில் தெரு, தனலட்சுமி நகர், இந்த மாதிரி இடத்துல 10 இடத்துல புதிய மின்மாற்றி அமைச்சு ஸோ அங்கே வந்து லோ வோல்டேஜ் ப்ராப்ளம் இருந்துச்சு, அதை வந்து அவாய்ட் பண்ணியிருக்கோம். இது மட்டும் இல்லாத அரும்பாக்கம் எல்லைக்கு உட்பட்ட பகுதியில் ஆசாத் நகரில், இந்திராணி நகரில் புதிய மின்மாற்றி வேணும் அப்படின்றதுக்காக கோரிக்கை வச்சுருக்காங்க பொதுமக்கள். ஸோ இப்போ அவங்களுக்கு பக்கத்தில் உள்ள ஜேடி துரைராஜ் நகர் டிரான்ஸ்ஃபார்மர்லேருந்து தான் போயிட்டுருக்கு சப்ளை. ஸோ இவங்களுக்கு வந்து புதிய மின்மாற்றி அமைக்கிறதுக்கான நடவடிக்கை எடுத்திருக்கோம். குறுகிய காலத்தில் ஒரு 2 மாத காலத்தில் அவங்களுக்கு புதிய மின்மாற்றி அமைச்சு வர சம்மரை வந்து மீட் அவுட் பண்ணிவிடுவோம். மின்சாரத்துறை அமைச்சர் அவ்வப்போது தேவையான பொருள் உபகரணங்களை கொடுத்து உதவுறதுனால இதெல்லாம் சீரிய முறையில் செயல்படுத்த முடியுது. மின்சாரத்துறை அமைச்சருக்கு நன்றி. நாங்கள் 32 இயர்ஸாக இங்கே இருக்கிறோங்க. மழை பெஞ்சால் அதுக்கு முன்ன தண்ணி நின்று இருந்தது. ஆனால் இப்போ வந்து தண்ணி நின்னா கூட ப்ராப்ளம் இல்லை. இபிக்கு ஃபோன் பண்ணிட்டோம்னா வந்து செய்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பில்லருங்கெல்லாம் ஹைட் பண்ணியிருக்கிறாங்க. பில்லருங்க வந்து மழை வந்த தண்ணியில் இருந்ததுங்க. அது வந்து கம்ப்ளைண்ட் பண்ண தொட்டு இப்போ ஹைட் எடுத்துருக்கிறாங்க. அதனால் இப்போ பாதிப்பு இல்லைங்க. தண்ணி நின்னாலும் பாதிப்பு கிடையாது. அதனால் கவர்மெண்ட்டு ஆஃபீஸர்ஸ்க்கும் நன்றி. நெக்ஸ்ட்டு இபி எலக்ட்ரிக்கல் சாருக்கும் நன்றி. நெக்ஸ்ட்டு இங்கே நம்ம ஏரியாவில் எம்எம்டியில் ஏடி, ஏஇ இவங்களுக்கெல்லாம் நன்றி சொல்கிறேன். ரொம்ப சந்தோஷம் சார். வணக்கம். இது வந்து 110/33/11 kV திருமங்கலம் எஸ்எஸ்னுடைய ஸ்கேடா மானிட்டர் எக்ஸ்ப்ளனேஷன். இதில் வந்து ஸ்கேடான்றது வந்து ஆன்லைன்லேயே கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி ப்ரொவிஷனுக்காக ஸ்கேடா ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து 2 ஆப்ஷன் இருக்குது, ரிமோட் அண்டு லோக்கல். எப்படின்னா லோக்கலில் மாதிரி இருந்ததுன்னா ஃபிசிக்கலாக பிரேக்கரை ஆன் பண்ணுறதுக்கு ஆஃப் பண்ணுறதுக்கு ப்ரொவிஷன் கொடுக்குறாங்க. ரிமோட்டில் போட்டோன்னா நம்ம அந்த மானிட்டர்லேயே உட்காந்துட்டு எதர் நீங்கள் ஆன் பண்ணலாம், ஆஃப் பண்ணிக்கலாம். ஈவன் சென்ட்ரல் ஆஃபீஸில் கண்ட்ரோல் ஆஃபீஸ்லேருந்து சிபிடிலேயே வந்து ஆன் ஆஃப் பண்ணுறதுக்கு ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து நமக்கு வந்து 110/33ல் 3 சோர்ஸ் இருக்குது. ஒன்று வந்து 230 kV கொரட்டூர் எஸ்எஸ்லேருந்து வருது, இன்னொன்று வந்து 3rd மெயின் ரோடு எஸ்எஸ்லேருந்து வருது. 3rd மெயின் ரோடு எஸ்எஸ் வந்து நமக்கு ஃபீட் ஆகிட்டு திருப்பி 110 மெட்ரோ ஜோன் ஜிஐஎஸ்எஸ்க்கு போயிட்டு அவுட்டில் நிற்கிற மாதிரி இருக்குது. இதில் வந்து 110ல் வந்து 2 50 MVA இருக்குது. ஒன்று இப்போ ப்ரெசண்ட்டாக வந்து 86 ஆம்ஸ் போகுது, ஒன்றில் வந்து 86 ஆம்ஸ், இன்னொன்று வந்து 92 ஆம்ஸ் போகுது. இந்த 50 MVAன்றது வந்து 110/33 ரெடியூஸ் பண்ணி கொடுக்குது. அதிலிருந்து
4 எஸ்எஸ்க்கு வந்து நம்ம சப்ளை கொடுக்குறோம். ஒன்று வந்து ஈஸ்ட் முகப்பேர், இன்னொன்று வந்து 670 எஸ்எஸ், இன்னொன்று வந்து ஜெய் நகர், திருமங்கலம் சவுத்துன்றது வந்து மெட்ரோ ஜோன் ப்ளஸ் சாந்தி காலனி எஸ்எஸ். அது போக இங்கே நம்ம திருமங்கலம் எஸ்எஸ்ல 110/33 வந்து 3 16 MA டிரான்ஸ்ஃபார்மர் இருக்குது. 3 16 MA டிரான்ஸ்ஃபார்மர்லேருந்து 12 11 kV ஃபீட் ஆகுது. அண்ணா நகர் வெஸ்ட்டு, திருமங்கலம் சரௌண்டிங் ஏரியாவில் இருக்கிற பொதுமக்களுக்கான 11 kV ஃபீடர்ஸ். அதிலிருந்து 11 kV வந்து 433 வோல்ட்டாக ரெடியூஸ் பண்ணி நம்ம வந்து பொதுமக்களுக்கு தடையில்லா மின்சாரம் வழங்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் இதில் வந்து 12 ஃபீடர்ஸில் வந்து ஒன்று வந்து அண்ணா நகர் வெஸ்ட்டு, முகப்பேர், ட்ரிபிளம் ஃபீடர், பிடிசி, சாந்தி காலனி, திருமங்கலம், 15th மெயின் ரோட், கோயம்பேடு, SPOA, பாடிக்குப்பம், பார்க் ரோட், டிஎன்ஹெச்பி. இது எல்லாமே சேர்ந்து பார்த்தீங்கன்னா 3 16 MA டிரான்ஸ்ஃபார்மர் மூலியமாக நமக்கு வந்து 11 kV ஃபீட் ஆகுது. நான் 85 வருஷமாக இங்கே இருக்கிறேன். இதுக்கு ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி வரையிலும் கரண்ட்டு சரியாக வராது. 5 நாளைக்கு ஒரு தடவை 6 நாளைக்கு ஒரு தடவைலாம் கட் ஆகிடும். இப்போ புதுசாக இந்த மேடையை போட்ட பிறகு பரவாயில்ல, நல்லா வருது. மழை கூட நல்லா இருந்தது, அவ்வளோ கட் ஆகலை. நான் இந்த ஏரியாவில் ஒரு 3.5 வருஷம் கடை வச்சு நடத்திட்டுருக்கேன். முதல்ல பிள்ளை கொஞ்சம் ஹைட் கம்மியாக இருந்தது, கொஞ்சம் சிரமம் இருந்தது. இப்போ ஒன்றும் சிரமம் எல்லாம் இல்லை, நல்லா தான் இருக்குது. இன்னும் கொஞ்சம் போல்ட் போட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கும். என்னுடைய கோட்டத்தில் சாந்தி காலனி துணை நிலையம் உள்ளது. இந்த சாந்தி காலனி துணை நிலையத்தில் ஏற்கனவே வந்துட்டு சீமன்ஸ் பிரேக்கர் ஒன்று இருந்தது. அது மோர் தேன் 25 இயர்ஸாக பணியாற்றி வந்தது. அதில் வந்து அடுத்தடுத்து மாய்ச்சர் ஆகும். மாய்ச்சர் ஆகிறதுனால அடுத்தடுத்து மழை காலத்துக்கு முன்னாடி எனக்கு வந்து மழை டைமில் வந்து அடுத்தது ஃபால்ட் ட்ரிப் ஆகும். அந்த மாதிரி ஃபால்ட் ட்ரிப் ஆகும்போது நமக்கு ஏரியா விஐபி ஏரியாவில் 30 kV சப்ளை ஃபெயிலியர் ஆகும். ஸோ அதனால் வந்து மழைக்கு முன்னாடியே பிரேக்கர்லாம் மாற்றணுன்றதுக்காக 9/9/2022 அன்று எல்லா 30 kV பிரேக்கரையும் புதுசாக மாற்றணும். புதியதாக மாற்றிய பிறகு இந்த புயல் டைமில் எனக்கு இன்டரப்ஷனே இல்லாமல், எந்த விதமான ஆஃப் பண்ணவும் இல்லாமல் நல்லபடியாக எல்லா அண்ணா நகர் தொகுதி பகுதியில் உள்ள அனைவருக்கும் தடையில்லா மின்சாரம் வழங்கப்பட்டது. மேலும் மழை டைமில் டிரான்ஸ்ஃபார்மரில் தண்ணீர் புகாத அளவுக்கு பிளிந்த் ரைஸ் பண்ணி டிரான்ஸ்ஃபார்மருடைய பிளிந்த் ஹைட்டு ரைஸ் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி இந்த சில இடத்துல வந்து வோல்டேஜ் ப்ராப்ளம் இருக்கிறதுலாம் வந்துட்டு இம்ப்ரூவ்மெண்ட்டில் வந்து சிங்கிள் போல், அதாவது இடம் இல்லாத இடத்துல வந்து 3 போல் போட முடியாத இடத்துலாம் சிங்கிள் போலில் டிரான்ஸ்ஃபார்மர் போட்டு சப்ளை கொடுத்துருக்குறோம். அதே மாதிரி எல்டி நெட்வொர்க்கு, எஸ்டி நெட்வொர்க்கு ஃபால்ட்டான இடத்துல வந்து நம்ம முதலமைச்சருடைய பொருள் கொடுத்த அதன் பேரில் எல்லா இடத்தையும் நெட்வொர்க் எல்டி நெட்வொர்க் இல்லாமல் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்கோம். ஹெச்டி நெட்வொர்க்கும் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கோம். அதனால் எந்த விதமான தடையில்லாத மின்சாரம் அண்ணா நகர் உற்பத்திக்கு வழங்கப்பட்டு வருகிறது. மேலும் சாந்தி காலனி பிரிவில் ஏஜி பிளாக்கு, பெருவி ரோடு இந்த ஏரியாவில் ஒரே ஒரு டிரான்ஸ்ஃபார்மரில் ஃபீட் ஆகிட்டு இருந்தது. அதற்கு வந்து ஒரு சிங்கிள் போல் டிரான்ஸ்ஃபார்மர் போட்டு நெட்வொர்க் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி பவர் சப்ளை இன்டரப்ட் இல்லாமல் கொடுத்துருக்குறோம். அதே மாதிரி எல் பிளாக்கில் ஒரு புது டிரான்ஸ்ஃபார்மர் போட்டு அதுக்கு சப்ளை கொடுத்துருக்கோம். அதுக்கும் ஒரு டிரான்ஸ்ஃபார்மரில் ஃபீட் ஆகிட்டதால லோடை பிரித்து கொடுத்துருக்குறோம். அதே மாதிரி ஆர்வி நகர், விஓசி நகர் அந்த ஏரியாவில் வந்து போன மழையில் வந்துட்டு சப்ளை தண்ணி வருதுன்னு சொல்லிட்டு பில்லர் ஆஃப் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பில்லர் தண்ணி வருதுன்னு சொல்லிட்டு ஆஃப் பண்ணியிருக்கோம். பில்லர் பாக்ஸோட பிளிந்த் ரைஸ் பண்ணி இப்போ கொடுத்ததுனால போன மழையில் எங்கேயுமே நாங்கள் ஆஃப் பண்ணல. எல்லாருக்கும் அன்னிட்ட சப்ளை மெயின் பண்ணி கொடுத்துருக்கோம் சார். மேலும் சத்யா நகரில் வந்துட்டு லோ லெவலில் இருக்கிற இடத்துல ஒரு 5 பில்லர் வந்து ஹைட்டு ரைஸ் பண்ண போகிறோம். அதே மாதிரி சிபிடபிள்யூ கோட்டர்ஸ் ஒன்று இருக்குது, அங்கே ஒரு 110 kV எஸ்எஸ் ஒன்று ப்ரொபோசல் பண்ணியிருக்கோம். அதில் வந்து ஒரு 8 ஃபீடர் வந்து ப்ரொபோசல் பண்ணியிருக்கோம். ஸோ அதெல்லாம் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் செய்கிற மாதிரி பண்ணிகிட்ருக்கோம் சார். மேலும் அதே மாதிரி பிபி கார்டன், எம்எம் கார்ட்லேயும் வந்து பில்லர் சில இடத்துல ஹைட் ரைஸ் குறைவாக இருக்கிறதுல அதுவும் ஹைட் ரைஸ் பண்ணக்கூடாது ப்ரொபோசல் வச்சுருக்கோம். மேலும் பிபி கார்டன், மஞ்சக்கொள்ளை தெரு, விஓசி நகர், சத்யா நகர் இந்த ஏரியாவில் வந்துட்டு ஏற்கனவே பில்லர் ஹைட் வந்து கம்மியாக இருக்குது. அந்த ஹைட்டை மறுபடியும் மீண்டும் ரைஸ் பண்ணி அதுக்கு ஒன்றான ப்ரொபோசல் எஸ்டிமேட்டை போட்டிருக்கோம். அதை கூடிய விரைவில் ஹைட்டை ரைஸ் பண்ணிடுவோம். விஓசி நகர், அன்னை சத்யா நகர், எம்எம் காலனி, பிபி கார்டன் இதில் பழைய பில்லராக இருக்கிறத ரீப்ளேஸ் பண்ண புதுசாக மாற்றுவதற்குண்டான எஸ்டிமேட்டை சாங்ஷன் பண்ணியிருக்கோம். ஒரு 12 பில்லர் மாற்றுவதற்காக ரெடி பண்ணி விட்டுருக்கோம். அதையும் கூடிய விரைவில் மாற்றி விடுவோம். என் பேர் பாலாஜி. நான் இங்கே சாஃப்ட்வேர் கம்பெனியில் வேலை செய்கிறேன், செக்யூரிட்டியாக ரொம்ப வருஷமாக. இது முதல்ல வந்து ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் இருந்தது. அதை அடிக்கடி நெருப்பு கொட்டும், காக்கா உட்காந்து வெடிக்கும் போதெல்லாம் வெடிக்கும், ஒயர்லாம் கட் ஆகும், அடிக்கடியாக பீஸ் போகும். இந்த பிரச்சனைலாம் இருந்தது. இப்போதைக்கு இவங்க 2 மாதத்துக்கு முன்னாடி இது புதுசு மாற்றினது இதுக்கு எந்த ப்ராப்ளம் இல்லாமல் நல்லா போயிட்டுருக்கு. இப்போ பழைய டிரான்ஸ்ஃபார்மர் இருக்கும்போது ரொம்ப கஷ்டப்படுவோம். நைட்டில் வேலை செய்யறதுக்கும் பயமாக இருக்கும், அடிக்கடி நெருப்பு கொட்டும்.
ஆனால் இதை மாற்றி 2 மாதம் ஆகுது. இந்த பாக்ஸ் வச்சதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நல்லா போயிட்டுருக்கு. தைரியமாக இருக்கும். கரண்ட் வந்து அடிக்கடி போகிறதும் கிடையாது. அந்த நெருப்பு கொட்டுறது எல்லாம் பயந்து நிற்போம். முன்னாடி எல்லாம் காரம் விடுறதுக்கு பயந்து நிற்போம். இப்போ எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் நல்லா இருக்குது. அதனால் இதை செஞ்சு கொடுத்ததுக்கு தமிழ்நாடு அரசுக்கு நன்றி. இப்போ நம்ம இருக்கிற இடம் வந்து அண்ணா நகர் கோட்டத்துக்குட்பட்ட 110 kV உபமின் நிலையம். இந்த இடத்துல இருந்த அண்ணா நகருக்கு முக்கியமான உபமின் நிலையம். இந்த எஸ்எஸ்ல இருந்த அண்ணா நகர் இருந்து முக்கியமான சாந்தி காலனி, வைகை காலனி, மெட்ரோசோன், ஜேஜே நகர், 6th அவென்யூ மற்ற முக்கியமான இடங்களுக்கு மின் விநியோகம் செய்யப்படுகிற ஏரியா. அதனால் இந்த இடத்துல 3 டிரான்ஸ்ஃபார்மர் இருக்குது. இந்த டிரான்ஸ்ஃபார்மரில் இருந்த மொத்தமாக தடையில்லா மின்சாரம் வழங்கிட்டு இருக்கான். தடையில்லா மின்சாரம் வழங்க மட்டும் இல்லாமல் இதில் ஆட்டோமேட்டிக் எஸ்எஸ். இது ஏதாவது ஃபீடர் ட்ரிப் ஆகிட்டாலும் இமீடியட்டாக அது ஆன் ஆகிற அளவுக்கு பஸ் கப்ளர் அட்டாச்சு உள்ள எஸ்எஸ். இதிலேருந்து கிட்டத்தட்ட பக்கத்தில் உள்ள மால் இருக்கட்டும், மெட்ரோசோனில் உள்ள மால், அதே மாதிரி பெரிய வணிக வளாகங்கள் உள்ள இடங்களுக்கெல்லாம் மின்சாரம் இங்கேருந்து போகுது. அண்ணா நகரில் அந்த எண்டாவில் உள்ள கடைசியாக உள்ள சாந்தி காலனியாக இருக்கட்டும், வைகை காலனியாக இருக்கட்டும், மற்ற உபமின் நிலையங்களுக்கெல்லாம் இந்த இடத்துல வந்து நிறையா செல்லுது. கிட்டத்தட்ட ஒரு 20,000 நுகர்வோர்கள் இங்கே இருக்காங்க. மற்றபடி அண்ணா நகரை பொறுத்த மட்டுக்கு பெரிய பெரிய வணிக வளாகங்களும் இது பெரிய IAS IPS ஆஃபீஸர்கள் இவங்கெல்லாம் இருக்காங்க. அவங்களுக்குலாம் தடையில்லா மின்சாரம் வழங்குவதுங்கிறது மின்சார வாரியத்துடைய தலையாய கடமை. இன்னும் மேலும் இல்லாமல் இந்த இதில் நிறையா இம்ப்ரூவ்மெண்ட் ஒர்க்கும் பண்ணியிருக்கோம். பழைய கேபிள்கள் மாற்றி கிட்டத்தட்ட ஒரு 5-6 கிலோமீட்டருக்கு மின் இது பண்ணியிருக்கான். இந்த மழைக்காலங்களில் எந்த இடத்துலையும் மழை தேங்காத இடங்களில் மின்சாரம் துண்டிக்காமல் 24 மணி நேரம் மின்சாரம் வழங்கியிருக்கோம். அதுக்கு மாண்புமிகு மின்துறை அமைச்சர் அவர்கள் எங்களுக்கு நிறைய அறிவுரை வழங்கி நிறைய அதுக்குண்டான உபகரணங்கள் இதெல்லாம் எங்களுக்கு வழங்கினதுனால எங்களால் சீரிய முறையில் வந்து மின்சாரம் வழங்குறதுக்கு எங்களால் முடிஞ்சிச்சு. இந்த தடவை எந்த இடத்துலையுமே மின்தடை ஏற்படாத ஒன்றா பார்த்து கொண்டோம். அதே மாதிரி மழை நீர் எந்தெந்த இடங்களில் போனாண்டு நின்றதோ அந்த இடங்கள்லாம் வந்து ஆய்வு செய்து அந்த இடத்துல இருந்து பில்லர்களையெல்லாம் ஹைட் பண்ணி வச்சதுனால இந்த இடத்துல மழை நீருக்காக எந்த இதுவும் ஆஃப் பண்ணல. உபமின் நிலையத்திலேயும் சில இடங்களில் போன ஆண்டு மழை நீர் உள்ளே வந்து எஸ்எஸ்ஐயே வந்து நிறுத்தி வச்சுருந்தோம். அது சாந்தி காலனி எஸ்எஸ்ஸில் அதே மாதிரி 1.5 மீட்டருக்கு அளவுக்கு டிரான்ஸ்ஃபார்மரே ஹைட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி கோயம்பேடு எஸ்எஸ்ஸில் 2 டிரான்ஸ்ஃபார்மரை ஹைட் பண்ணியிருக்கோம். அது வந்து சாந்தி காலனி ஏ பிளாக்ல எல்லாம் வந்து மின்சாரம் அடிக்கடி இதாகுதுன்னு சொன்னாங்க. அந்த இடங்களில் குறுகிய இடம், அந்த குறுகிய இடத்துல வந்து 3 மின்கம்பம் அமைக்கிறதுக்கு இடம் இல்லாதனால அந்த இடத்துல சிங்கிள் போல் அமைத்து மின்மாற்றி கொடுத்துருக்கோம். அதே மாதிரி 13th மெயின் ரோடில் இதே மாதிரி சிங்கிள் போல் அமைத்து அதில் டிரான்ஸ்ஃபார்மர் வச்சு புதிய முறையில் இடம் பற்றாக்குறையை தவிர்க்கிறதுக்காக அண்ணா நகர் ஏரியாவில் வந்து இடம் வந்து முக்கியமான இடங்கள் பக்கத்து அடுத்தவர்களுக்கோ எந்த விதமான சிரமம் இல்லாமல் சிங்கிள் போலில் டிரான்ஸ்ஃபார்மர் அமைக்கும் வசதியை ஏற்படுத்தி கொடுத்துருக்கோம். அதில் சில 3-4 மின்மாற்றிகள் அமைத்து தடையில்லா மின்சாரம் வழங்கி கொண்டிருக்கிறோம். அதே மாதிரி இதே கட்டடத்தில் மாண்புமிகு மின்துறை அமைச்சர் அவர்களால் ஏற்படுத்தப்பட்ட மின்னகம் அப்படிங்கிற இது வந்து முன்னாடி ஒரு கட்டடத்தில் இயங்கி வருகிறது. அது வந்து 24 மணி நேரமும் இயங்கக்கூடிய மின்னகம். இது 949879 94987 அதை மக்களுக்கு எல்லாத்துக்கும் கொண்டு செல்வதற்கான நடவடிக்கை எடுத்திருக்கான். அதனால் அவங்க வந்து பலனடைந்து அந்த நம்பருக்கு உடனடியாக இப்போ கால் பண்ணி சொன்னால் அந்த இமிடியேட்டாக மின்கடை எடுத்து இதே திருமங்கலம் இந்த அண்ணா நகர் ஏரியாவுக்கு உட்பட்ட திருமங்கலம் எஸ்எஸ் உபமின் நிலையத்தில் அதுக்காக தனியாக ஒரு கவுண்டர் ஓப்பன் பண்ணி அங்கே 24 மணி நேரம் ஆட்கள் வந்து அந்த கால்ஸை ரிசீவ் பண்ணி அந்தந்த ஏஐ கொடுக்குறாங்க. அவங்க உடனடியாக வந்து செல்கிறோம். மின்சாரம் வந்து மக்களை தேடி மின்சாரங்கிற திட்டத்தில் இப்போ மக்களை தேடி நாங்கள் மின்சாரம் போயிட்டுருக்கோம். அதே மாதிரி எந்த புதிய மின் இணைப்பு வேண்டிய விண்ணப்பங்கள் எந்த அலுவலகத்துக்கு நேரடியாக வராமல் அவங்களுக்கு வந்து மின்துறை அமைச்சர் இது பிரகாரம் இப்போ யாருமே வந்து மக்கள் வந்து நேரடியாக வந்து மின்சார வாரியத்தில் வந்து அதிகாரிகளை பார்க்குறதுக்கு காலதாமதம் செய்யவோ இது பண்ணாமல் இருக்கிறதுக்காக ஆன்லைனில் விண்ணப்பங்கள் பதிவு செஞ்சுருக்கோம். ஆன்லைன் விண்ணப்பம் பதிஞ்சாருன்னு இமீடியட்டாக 3 நாட்களுக்குள்ளே அதை இடத்தை ஆய்வு செய்து அவங்களுக்கு உரிய இடத்துல மின்சாரம் நாங்களே கொண்டு பண்ணிக்கிறோம். இது வந்து மக்களை நோக்கி மின்சாரங்கிறது மக்களை நோக்கி மின்சாரம் மின் வாரியம் வந்து அவங்க இடத்துக்கே போய் அவங்க ஆன்லைன்லேயே விண்ணப்பம் பண்ணி ஆன்லைன்லேயே பணத்தையும் கட்டிட்ட உடனே அதை நாங்கள் உடனடியாக அந்த மின்சாரம் வழங்கி அவங்களுக்கும் தடையில்லா மின்சாரம் வழங்கிக்கிட்டு இருக்கோம். அது மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 10,000 மின் இணைப்புகள் வழங்கியிருக்கோம். அதே மாதிரி மக்களுடைய வந்து விழிப்புணர்வு ஏற்படுத்தி ஆன்லைனில் பேமெண்ட் பண்ணுங்கள் அது அப்படின்னு சொன்னதில் சில இடங்களில் விளம்பரம் கொடுத்து துண்டுகள்லாம் பிரசாரம் பண்ணி எல்லாம் பண்ணதில் ஆன்லைன்லேயே வந்து 60% 70%க்கு மேலே அண்ணா நகர் தொகுதியில் மட்டும் 70%க்கு மேலே இப்போ ஆன்லைன்லேயே பேமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் மக்கள் கூட்டம் வந்து மின்சார வாரியத்தில் வந்து பணம் கட்டுற இடத்துல கியூ நிற்காமல் கொள்ளாமல் அதுகளை தவிர்த்துருக்கோம். அதனால் இருக்கிற இடத்துல வந்து மின்சாரத்தை எங்களால் முடிஞ்ச அளவு கொண்டு போய் சேர்க்குற அளவுக்கு மின்துறை அமைச்சர் எங்களுக்கு அறிவுரை வழங்கியிருக்காரு.
மாதம் ஒரு முறை இல்லை உடனடியாக வந்து மின் வாரியத்துக்கே தலைமை அலுவலகத்துக்கே வந்து எங்கள் உயர் அதிகாரிகளை கூப்பிட்டு அவங்களுக்கு நிறைய அறிவுரை வழங்குறாரு. அவங்க அறிவுரை வழங்கி அவங்க எங்களுக்குள்ள அறிவுரை வழங்கி கொடுக்குறாங்க. அதே மாதிரி நாங்களும் எங்களுக்கு உண்டான என்னென்ன தேவைகளையோ வந்து எங்கள் அதிகாரிகள் மூலமாக மின்துறை அமைச்சர் கொண்டு வரோம். மின்துறை அமைச்சரும் அதுக்குண்டான மேன் மெட்டீரியல் மணி 3ஐயும் கொடுத்து எங்களுக்கு ஊக்கப்படுத்தி எங்களை பணி செய்ய அனுமதிக்காரு. அது மாதிரி இப்போலாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். பில்லர்களை எல்லாம் ஹைட் பண்ணதுனாலையும் புது கேபிள்கள் மாற்றினதுனாலையும் புதிய டிரான்ஸ்ஃபார்மர்கள் அமைச்சதுனாலையும் இந்த தடவை மின்தடைங்கிறது இங்கே இல்லை. அதே மாதிரி பழைய மின்மாற்றிகளை அமைச்சு ஆர்எம்யூக்கு வந்து ஒரு 150 ஆர்எம்யூக்கு மேலே பண்ணியிருக்கோம். பழைய மின்மாற்றிகளை அமைச்சு பண்ணியிருக்கோம். இதனால் வந்து ஜம்பர் கட் ஆகிறது, க்ளோ வர்றது, பறவைகள் அடிபடுறது இதெல்லாம் இல்லாத தவிர்க்கிற முறையில் ஆர்எம்யூ எரெக்ட் பண்ணியிருக்கோம். அது ஒரு 150 ஆர்எம்யூக்கு மேலே அண்ணாநகர் தொகுதிக்குள்ளே பண்ணியிருக்கோம். இதை வந்து மாண்புமிகு மின்துறை அமைச்சர் தலைமையில் தமிழக முதல்வர்களே வந்து ஆரம்பித்து வச்சார். அதில் வந்து இந்த ஸ்கீம்லாம் சேர்த்து வச்சு பண்ணியிருக்கோம். இன்னும் வந்து விரிவாக்க பணியை செய்கிறதுக்கு நிறைய தளவாட பொருள் கொடுத்துருக்காங்க. இன்னும் மாற்றுவதற்கான கேபிள்கள் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இன்னும் ஒரு 2 கிலோமீட்டருக்கு புதிய கேபிள்களும் புதிய எல்டி கேபிள்களும் புதிய பில்லர்களும் அமைக்கப்பட உள்ளது. புதிய டிரான்ஸ்ஃபார்மர் அமைக்கிறதுக்கு நடவடிக்கை எடுத்து வருகிறோம். மேலும் மின்துறை அமைச்சர் அவர்கள் வந்து நோடல் ஆஃபீஸர் அரசாங்கத்து மூலமாக ஒவ்வொரு எம்எல்ஏவுக்கும் ஒவ்வொரு நோடல் ஆஃபீஸர் அமைச்சிருங்க. அதில் வந்து இந்த செயற்பொறியாளர் அண்ணாநகர் அவர்களை வந்து இந்த அண்ணாநகர் தொகுதிக்கு உட்பட்ட எம்எல்ஏ திரு மோகன் அவர்கள் தொகுதிக்கு உட்பட்ட நோடல் ஆஃபீஸராக இது பண்ணியிருக்காங்க. அதனால் நாங்கள் நோடல் ஆஃபீஸருங்கிற முறையிலையும் எம்எல்ஏ அவர்களையும் போய் பார்த்து எம்எல்ஏ அவர்கள் மற்ற கவுன்சிலர் அவர்களையும் சேர்ந்து விரிவாக்க பணிகள் அந்தந்த இடங்களில் என்ன தேவையானதோ அதை நாங்கள் உடனடியாக செஞ்சு கொடுத்துக்கிட்டு இருக்கோம். எம்எல்ஏ அவர்களை தொடர்பு கொண்டாலும் எல்லாருக்கும் வந்து எங்களுடைய எங்கள் அதிகாரியுடைய நம்பர்களை கொடுத்து அவங்கள வந்து எங்களை எதுனாலும் எங்களை கால் பண்ணுங்கள், நாங்கள் உடனடியாக செஞ்சு கொடுக்குறோங்கிறதுல பண்ணி மக்கள் எல்லாரும் அண்ணாநகர் தொகுதியை பொறுத்த மட்டும் எல்லா மக்களும் நல்ல முறையில் எந்த விதமான மின்சார தடங்கள் இல்லாமல் 24 மணி நேரம் மின்சாரம் வழங்குவதுடன் அவங்களும் வந்து சந்தோஷமாக இருக்க மாதிரி பச்சுக்கொள்ளுங்க என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். நான் ஏஜி காலனி ஏஜி பிளாக்கு சாந்தி காலனியில் வசிக்கிறேன். 6 வருஷமாக கரண்ட்டு ப்ராப்ளமாக இருந்தது. பக்கத்து தெருவில் இருந்து கரண்ட் எங்களுக்கு வந்துக்கிருந்தது, பக்கத்து சப்ஸ்டேஷன்லேருந்து கரண்ட் வந்துக்கிருந்தது. இப்போ எங்களுடைய ஏரியாவில் சின்ன குறுக்கு சந்தா இருக்கிறதுனால எங்களுக்கு வந்து ஒரு சிங்கிள் போல் போட்டு கரண்ட்டு கொடுத்துருக்காங்க. அதுலேருந்து ப்ராப்ளம் இல்லாமல் நல்லபடியாக இருக்குது. வண்டி போக்குவரத்துக்கும் எந்த ஒரு இடைஞ்சலும் இல்லாமல் கரெக்டாக இருக்குது. இதனால் தமிழ்நாடு அரசு கவர்மெண்ட்டுக்கும் முதலமைச்சருக்கும் இபி ஆஃபீஸ் அதிகாரிகளுக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இவ்வாறு அண்ணாநகர் தொகுதியில் இதுவரை மின்னகம் மூலம் 25,375 புகார்கள் பெறப்பட்டுள்ளது. அதில் 25,366 புகார்கள் தீர்வு காணப்பட்டுள்ளன. தாழ்வான பகுதிகளை கண்டறிந்து 45 பில்லர்கள் தளம் உயர்த்தப்பட்டுள்ளன. 32 இடங்களில் மின்மாற்றிகள் ஆர்எம்யூவாக மாற்றப்பட்டுள்ளன. மீண்டும் அடுத்த வாரம் மற்றொரு தொகுதியில் மிளிரும் மின்சாரத்துறை பற்றி பார்க்கலாம். இது ஒளிரும் தமிழ்நாடு.